உங்களை விசாரிக்க, உங்களை பராமரிக்க, உங்களை கவனிக்க ஒருவர் உண்டு. நீங்கள் அறியாதிருந்தாலும் உங்களை கவனிக்கிற, உங்களுக்கு நன்மை செய்கிற ஒருவர் உண்டு. அவர் பிறந்ததும் இல்லை, இறப்பதும் இல்லை. உங்களுக்காகவே பிறந்து வந்தார். அவர் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களுக்காக மனிதமாய் வந்தார். தெய்வத்துடைய வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதை பிறப்பு என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். அவர் பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினார். ஒரு பெரிய மரணம் என்கிற ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை, ஒரு நுகத்தடியை கடந்து போனார். அதை மரணம் என்று சொல்லுகிறார்கள். அவர் அதை கடந்து வெளியே வந்தார், வெற்றி சிறந்தார். அதை உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறார்கள். தெய்வத்தை யாரும் கொலை செய்ய முடியாது. அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிற தெய்வம் தான் தெய்வம். இவரே நித்திய ஜீவன். நீ என்று வாழ்ந்திருக்க வேண்டும். கொஞ்ச நாள் வாழ்கிற வாழ்க்கை பெருசா? இங்கே இருக்கிற கொஞ்ச நாட்கள் பெரிதல்ல. இந்த மண்ணிலே வாழ்கிற நாட்கள் அல்ல, மாணிக்கத்தின் நாட்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவம் என்பது நிரந்தரமானது, நிலையானது, தரமானது, உண்மையானது, சத்தியமானது, நித்தியமானது, மேன்மையானது. யாரும் அடிமைப்படுத்துவதல்ல. உன்னை நேசிப்பதை போல பிறனை நேசி என்று சொல்லி கொடுத்திருக்கிறதான வார்த்தைகள் உண்மையான தெய்வத்தின் வார்த்தைகள். தன்னை போல மனிதர்களை படைத்து தன்னை போல சுய சிந்தைகளை கொடுத்திருக்கிறவர். யாரையும் அடிமைப்படுத்தவோ மிரட்டியோ யாரையும் கொலை செய்கிறவர் அல்ல. தெய்வம் யாரையும் கொல்றவர் அல்ல. யாரையும் பழி தீர்த்து அதை பண்டிகையை கொண்டாட சொல்கிறவர் அல்ல. தெய்வம் என்பவர் மன்னிக்கிறவர். தெய்வம் என்பவர் அன்பு செலுத்துகிறவர். அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவருடைய கிருபையின் தெய்வம் உங்களை பாதுகாக்கிறது. இன்றைய வாருங்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவார். அவருடைய நாமத்துக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென்.